ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ நிறைய மாறிட்டேன்னு உங்க அப்பா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா நீ மாறவே இல்லடா. உன் நேச்சரே இதுதான். நீ வளர்ற ஸ்டேஜ்ல எங்களோட புத்தியில இருந்திருக்க. ஆக்சுவலி நீ இப்படிதான். என் பொண்ணு எவ்வளவு தைரியமா கம்பீரமா இவ்வளவு பெரிய ஃபேமிலிய ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கா. ரேணுகாவோட அம்மாவும் நந்தினியோட அம்மாவும் உன்னை பத்தி என்கிட்ட எவ்வளவு பெருமையா பேசினாங்க தெரியுமா? ஜனனி, ஒரு அம்மாவா ஐ எம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ. இங்க பாரு, உன் அப்பாவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அத நினைச்சு ஃபீல் பண்ணாத. ஆனா அவரு உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசினது கிடையாது. உன்னை யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டாரு. எனக்கு தெரியும்மா, அப்பாவை என்ன விட வேற யாராலையும் உன்னால கூட புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அம்மா, எனக்கு நீ எப்பொழுதுமே ஸ்பெஷல் தாம்மா. நிறைய வாட்டி உன்னை மிஸ் பண்ணிருக்கேன். நான் உன் மேல என்னைக்குமே கோவப்பட மாட்டேன். பொறுமெல்லாம் எனக்கு வராதும்மா. நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீதான். அழாத அழாத. சரி விட. அத்தை ஸ்ரீராம்ல எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அத்தை தான் கொஞ்சம் முடியாம இருந்தாங்க. ஆனா இப்போ ஓகே. அவங்க பாவம் வாசுவை நினைச்சுதான் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அவ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா. ஜனனி, கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறதுக்கு கல்யாணம் பண்ணாமலேயே இருக்கலான்னு தான் எனக்கும் சில நேரம் தோணுது. ஆனா சொல்ல முடியல. மா, அடுத்தவங்க லைஃப்ல ஒப்பீனியன் சொல்றதுக்கெல்லாம் நமக்கு எந்த தகுதியும் இல்லம்மா. உன்னோட லவ் பத்தி தப்பா சொன்னா உனக்கு எவ்வளவு கோவம் வரும். உன் புருஷனை நீ விட்டு கொடுக்காம தானே பேசுவ. ஆனா உனக்குள்ள இன்னைக்கும் சில ரிக்ரெட்ஸ் இருக்கு. நீ வெளியே சொல்லலனாலும் உள்ளுக்குள்ள நிறைய வாட்டி ஃபீல் பண்ணிருக்க. ஆனா இப்ப பாரு, அதுதான் இந்த ஜெனரேஷன்ல எல்லாரும் ஓப்பனா பேசுறோம். இப்பெல்லாம் பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலனா பிடிக்கல, அவ்வளவுதான். சரிம்மா, நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. மா, நான் உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன் வா. இல்ல இல்ல, வாசு வண்டி அனுப்புறேன்னு சொல்லிருக்கா. நானே போய்க்கிறேன். வரேன். மா, ரொம்ப தேங்க்ஸ் மா. அடிக்கடி வா. நிச்சயம் வரேன். போயிட்டு வரேன். பார்த்து போ. போயிட்டு கால் பண்ணு.
நந்தினி, ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. நம்ம வீட்டுக்கு வந்து முதல்ல உங்க அம்மாக்கள் எல்லாம் சந்தோஷமா போயிருக்காங்க. ஆ, உங்களுக்கே தெரியுதா? சரிதா. குசும்பு, ஏன் ஜனனி எப்படி போறாங்க? வாசு அரேஞ்ச் சரி பண்ணி சரி சரி. பொம்பளை பொறப்பு பாவப்பட்ட பொறப்புடி. மனசு அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கும். இம்புட்டு தூரம் ஓடியாந்து பார்த்துட்டு போறா பாரு. அதுவும் ஒத்தாளா. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, நான் கொஞ்ச நேரம் சாஞ்சிக்கிறேன். ஜனனி, ஒரு நிமிஷம் வாய். வா. என்னாச்சு சக்தி? கூட்டிட்டு வந்துட்டு அமைதியா இருக்க? ஜனனி, நான் உன்னை குழப்பறதுக்காக இதை கேட்கல. ஆனா என்னால கேட்காமலும் இருக்க முடியல. ஹே, என்னாச்சு? எங்க அண்ணன் இப்படிதான் யோசிப்பாரு, அடுத்து இந்த மாதிரி தான் பிரச்சனையை கொடுப்பாரு, நம்ம ஈஸியா ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? புரியல. அவரை ரொம்ப ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணி அவரை கடந்து போக முயற்சி பண்றோமோன்னு எனக்கு தோணுது. அவர் இப்படிதான் எனக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் அவர் என்னை கடத்தினப்பதான் அவரோட முழு குணமும் எனக்கு புரிஞ்சுது. எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சுங்கிறத விட எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. எப்போ பேசினாலும் நான் வளர்த்த பையன் புள்ளன்லாம் பேசுவார். ஆனால் என்னை ஆளை வச்சு கடத்தி உள்ளே அடைச்சி வச்சு இப்போ நினச்சா கூட கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. சக்தி, ஜனனி, எனக்கே எப்படின்னா இப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்க. அவர் சும்மா விடுவாருன்னு நினைக்கிறியா? எதுக்கு நீ அழுகுற? சக்தி, நீ நேத்து நைட்டு பேசும்போது கூட கான்ஃபிடென்ட்டா தானே இருந்த. அவ்வளவு பாசிட்டிவா பேசுனியே. இப்ப திடீர்னு வந்து இப்படி பேசுற?